என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று செவிகொடுத்து கேள். அப்பா, தினம் தினம் நீ சொல்ல வருகின்ற விஷயங்களை எல்லாமும் நான் செவிகொடுத்து கேட்கத்தானே செய்கின்றேன். அதன் பிறகும் ஏன் செவிகொடுத்து கேள் செவிகொடுத்து கேள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறாயா? என் குழந்தையே, சில முக்கியமான விஷயங்களை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது நிச்சயமாக அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் நடக்கும் பல காரணங்கள் உனக்கு புரிந்துவிடும். உன்னை தேடி வரும் சில விஷயங்களை நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அதையெல்லாமும் உனக்கு தெரியப்படுத்தத்தான் இந்த கருப்பன் நான் உன் முன்னால் வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதிலிருந்து அடுத்தது என்னவென்று யோசித்து கொண்டிருக்காமல் இப்பொழுது இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உறவினர்களுக்கு சொல்லி அனுப்ப வேண்டும் என்று கருப்பன் சொல்கிறேன் என்றால் ஒருவரின் கதை முடிய போகிறது என்ற அர்த்தம். இது எப்படி முடியும், யாருக்கு முடியும் என்பதனை நீ என்னிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உடனிருக்கும் இந்த கருப்பன் ஒரு விஷயத்தை, அதுவும் இது போன்ற ஒரு செயலெல்லாம் யார் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடாது என்று நினைக்கும் ஒரு விஷயத்தை நான் உன்னிடத்தில் வெளிச்சம் போட்டு காட்ட நினைக்கிறேன் என்றால், அதனை உனக்கு நான் சொல்ல நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே. வாழ்க்கையில் பிறப்பு என்ற ஒன்று இருப்பது போல இறப்பும் இங்கு உண்டு என்பதனை நீ உணர்ந்திருக்கிறாய் அல்லவா? இந்த கருப்பன் பல முறையும் உனக்கு அதனை நான் எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன். பல வழிகளிலும் அதனை நான் என்னவென்று உனக்கு தந்திருக்கின்றேன். எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டிய வாழ்க்கை இது. நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டிய வாழ்க்கை இது. அப்படி இருக்கும் இந்த தருணத்தில் கருப்பன் உன்னிடத்தில் ஒன்றை சொல்ல முயற்சி செய்கிறேன். அதுவும் ஒரு உயிரின் இழப்பு என்பதனை சொல்ல நினைக்கிறேன் என்றால் கட்டாயமாக என் பிள்ளை இதனை நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நாம் உணர்ந்து கொண்டு வாழ்ந்திடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காரணத்தோடு தான் இங்கு எல்லாமும் ஒவ்வொருவருக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை எல்லாமும் நீ சரியாகவும் தெளிவாகவும் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களின் மீது பழி போட வேண்டிய அவசியம் இங்கு இல்லை. உனக்கு நடக்கும் விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொண்டு அதில் உன் பக்கம் இருக்கும் தவறுகளை நீ திருத்திக் கொள்ள முடிவு செய்தாலே போதும். இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல புரிதல்களை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பனினுடைய அன்பு உனக்கு தர நினைத்த விஷயங்களை எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று புரிந்து கொள். எதிலுமே உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. ஆனால் அந்த முடிவை நீ பெற முடியாமல் தவித்து நிற்பது எந்த வகையிலும் நியாயமாகாது. உன் கருப்பன் உனக்கென என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேனோ அதை எல்லாமுமே நான் சரியாகவே உனக்கு கொடுத்து விடுவேன் என்பதுதானே உண்மை. நீ வேண்டாம் என்று சொன்னாலும் இதை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அதை நான் நடத்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன். அதே நேரம் ஒரு உயிரிழப்பு ஏற்பட போகிறது, ஒரு பிறப்பிற்கு முடிவு வரப்போகிறது என்று நான் சொல்லும் பொழுது அதை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதையுமே நாம் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் விட்டுவிட முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையையும் அவ்வளவு சுலபமாக நாம் கடந்து விட முடியாது. எப்படிப்பட்ட ஒரு இழப்பையும் தாங்கிக் கொண்டு கடந்து செல்லத்தான் வேண்டும். நாமும் அதற்கு அடுத்த வரிசையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதனை உணர்ந்து கொண்டோமானால்
இது எந்த வகையிலும் உன்னை பாதிக்காது என்பதுதானே உண்மை. கருப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? ஆனால் இது யாருக்கு, எதனால், எப்படி நடக்கப் போகிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இருக்கும் சில விஷயங்களை எல்லாம் நாம் கட்டாயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எதையுமே தேவையில்லை என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் நாம் ஒதுக்கிவிட முடியாது. நம்மை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எனக்கில்லை என்று நீ சொல்லிவிட முடியாது. எல்லாமுமே ஏதாவது ஒரு காரணத்தை மையமாக கொண்டுதான் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படித்தான் உனக்கும். இப்பொழுது ஒரு விஷயம் நான் இருப்பதனால் உனக்கு முன்கூட்டியே தெரிகிறது. இல்லை என்றால் இதை நீ தெரிந்து கொள்வது மிகவும் கடினம்தானே. அதிலும் ஒரு இழப்பை நீ உணர்வது என்ன சாதாரணமான காரியமா? இதையெல்லாமும் தெய்வமே முன்னின்று உனக்கு நடத்திவிட நினைத்து விட்டது என்றால் அதனை எந்த காலத்திலும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. எந்த தருணத்திலும் அதை எல்லாமும் நீ தொலைத்து விடக்கூடாது. யாருமே இல்லை என்று சொல்லி புலம்பியது எல்லாம் போக எல்லாமுமே நமக்கு சரியாகத்தானே நடக்கிறது. இப்படியே வாழ்க்கை இருக்கட்டுமே, எதற்காக இதற்குள் ஓர் இழப்பு என்று நீ கேட்கலாம். எல்லோரும் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று நீ நினைக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக ஒரு புரிதல் வேண்டும். யாரையும் இழக்கக்கூடாது என்று நினைப்பது தவறு கிடையாது. ஆனால் அதற்காக எல்லோரையும் இங்கு வைத்துக்கொண்டே இருக்கவும் முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவரவர்களுக்கான நேரம் வரும் பொழுது அவரவர்கள் நிச்சயமாக செல்லத்தான் வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள மறக்காதே. எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் உனக்கு நடப்பதை நீ இல்லை என்று மறுக்காதே. யாரும் என்ன சொல்லி இருந்தாலும் என் பிள்ளை, நீ ஒன்றை மட்டும் இந்த கருப்பனுக்கு சொல். எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் அதையெல்லாமும் உன்னால் தாண்டி வாழ முடியும் என்ற உத்திரவாதத்தினை எனக்கு நீ கொடுக்க வேண்டும். எவ்வளவு பெரிய துன்பங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை வாட்டி வதைத்தாலும் அதை கடந்து உன்னால் வாழ முடியும் என்பதனை நிச்சயமாக எனக்கு நீ சொல்ல வேண்டும். ஒவ்வொன்றிலும் இருந்தும் ஒவ்வொரு புரிதல் உனக்கு கிடைக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும். நாம் ஆசைப்படுவது எல்லாமும் நமக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ மேலும் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக இனிமேல் புரிந்து கொள்ள மறுக்காது. அப்பன் சொல்வது போல ஒரு இழப்பு ஏற்பட போவது உறுதி. ஆனால் அது யாருக்கு என்று நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை இதனை நீ புரிந்து கொள்வாய். எதையுமே நாம் அவ்வளவு எளிதில் இந்த வாழ்க்கையில் கடந்துவிட முடிவதில்லை. எந்த ஒரு இழப்பையும் மனது தாங்கிக் கொள்வதில்லை. ஆனால் என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, இவை எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கையை நாம் அழகாக அணுகத்தான் வேண்டும். இத்தோடு இந்த வாழ்க்கையை நாம் விட்டுவிட முடியாதல்லவா? நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நாம் தொலைத்துவிட முடியாதல்லவா? இது காலமும் என் பிள்ளை, கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டாவது உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் என் குழந்தை, எப்பொழுதுமே உனக்கு இந்த வாழ்க்கை நல்லதைத்தான் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. எப்பொழுதும் போல இதையெல்லாம் நினைத்து நீ கலங்காமல் கருப்பன் சொல்வதை எல்லாமும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ என்னவென்று தெரிந்து கொள். உன்னுடைய வீட்டில் வயதான ஒருவர் அல்லது உடல்நிலை சரியில்லாத ஒருவர் இருந்து கொண்டிருப்பார்களே, ஆனால் இந்த கருப்பன் சொல்கின்ற வாக்கு உனக்கானது. இல்லை கருப்பா, அப்படி யாரும் இல்லை என்று சொல்வாயானால் அது
மனிதர்கள் மட்டும் என்றில்லை. ஏதாவது ஒரு பிராணியாக இருக்கலாம், ஒரு நாயாகவோ அல்லது ஒரு கோழியாகவோ இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு உயிரினம் உன் வீட்டில் இருக்கிறது என்றால், அல்லது இது போன்று வயதானவர்கள் யாரும் உன் வீட்டில் இருக்கிறார்கள் என்றால், இந்த விஷயம் அவர்களுக்குத்தான் நடக்கப் போகிறது என்று உன் கருப்பன் சொல்கின்றேன். என் குழந்தையே, எது நடந்தாலும் சரி, நாம் எதுவாகவும் இந்த வாழ்க்கையை வாழ நினைக்கிறோமோ அப்படியே அது இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்காக இது போன்ற ஒரு இழப்பை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன தெரியுமா? பொதுவாகவே இந்த ஒரு இழப்பானது உன் வீட்டில் ஒரு பெரிய உயிரை எடுக்க புறப்பட்டுதான். ஆனால் கருப்பன் தான் அதை தடுத்து நிறுத்தி, இது போன்று முடியாத ஒருவரை இதற்கு பலி கொடுக்க நான் முடிவெடுத்து வந்திருக்கின்றேன் என் குழந்தையை. ஏனென்றால் யாருக்கு இது நேரப்போகிறதோ அவர்கள் உண்மையாகவே வாழ விரும்பவில்லை. இந்த உலகத்தை விட்டு நாம் எப்பொழுது செல்வோம் என்று காலத்தையும் நேரத்தையும் எண்ணிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களால் முடியாத ஒரு கட்டம்தான் அதை இவர்கள் இப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் யாருக்கு இந்த மரணம் தேடி வருகின்றதோ அவர்கள் பலகாலம் வாழக்கூடியவர்கள். அவர்களை நம்பி ஒட்டுமொத்த குடும்பமே இருக்கின்றது. அப்படியானால் அவர்களுக்கு அதை நடத்திவிட நான் அனுமதி கொடுக்க முடியாதல்லவா? ஏதாவது ஒரு வகையில் அதை திருப்பிவிட நினைத்துதான் வயதானவரோ அல்லது உடல்நிலை சரியில்லாத ஒருவரோ இருக்கும் பட்சத்தில் முதலில் இது அவர்களைத்தான் தாக்கும். அல்லது உடல் நலம் சரியில்லாத உயிரினங்களை அது தாக்கும். மற்றபடி எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு துன்பங்களும் இருக்காது. இவர்களினுடைய இழப்பாகவே இருந்தாலும் அது நிச்சயமாக உனக்கு வேதனைகளை கொடுக்கும் என்பதனை நான் அறிவேன். இதையெல்லாமுமே நாம் யோசிக்கத்தான் வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு இழப்பை நீ கொடுக்கலாமா என்று நீ நினைக்கலாம். கருப்பன் இதையெல்லாம் செய்யலாமா என்று கேட்கலாம். என் குழந்தையே, நான் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து தடுத்து நிறுத்துவதனால் இது போன்ற ஒரு செயல் நடக்க வேண்டியது அவசியமாகின்றது. அதனால் இதற்காக நீ வருந்தாதே. இப்படியெல்லாம் நடக்கிறதே என்று சொல்லி நீ கலங்காதே. நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லதை உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள். ஏதாவது ஒரு வகையில் உனக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய கஷ்டத்திற்கு பதிலாக ஒரு சிறிய கஷ்டத்தோடு அதனை நிறுத்திவிடும் என்பதனை புரிந்து கொள். மேலும் பல துன்பங்கள் உன்னை தொடர்ந்து வரவேண்டியது இது இத்தோடு நிற்கிறது என்பதனை உணர்ந்து கொள். வீட்டில் வயதான ஒருவர் இறந்து விட்டால் அவர்களை சந்தோஷமாக வழி அனுப்பி வைப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒன்று, நன்றாக வாழ்ந்து முடித்தவர்கள் என்பது. இரண்டாவது, வீட்டிற்கு வந்த பேராபத்து இவர்கள் தலையோடு நின்று விட்டது என்பது. கருப்பன் சொல்வது உண்மைதானே? இதை புரிந்து கொண்டால், கருப்பா, நீ சொல்வது உண்மைதான் என்று எனக்கு பதிவிடு. என் பிள்ளை, என்னுடைய வார்த்தைகளை கேட்டு சில விஷயங்களை நீ புரிந்து கொள்கிறாய் என்பதனை நானும் நினைத்து பெருமகிழ்ச்சி அடைவேன் அல்லவா? இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் உன்னை சுற்றி வந்து நடக்கும் இந்த நேரம். இனி எது நடந்தாலும் அதிலிருந்து நீ பெறக்கூடிய சில மாற்றங்களை எல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது. உன் கருப்பன் நான் உடன் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உன்னோடு இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து ஒன்றை உனக்கென உருவாக்கி தரும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நல்ல மாற்றங்களை நீ கொண்டு வர வேண்டும் என்பதனை மறக்காதே. எதையும் நினைத்து எதையும் எண்ணி நீ கலங்கியது இதுவரையிலும் நிற்கட்டும். இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் தெய்வம் உன்னை காக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
என்னதான் நடந்தது நம் வாழ்க்கையில் என்று எண்ணி என் குழந்தை நீ பதறிக்கொண்டிருந்ததை எல்லாம் நிறுத்திவிட்டு இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை ஆட்டி படைக்கும் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். காலத்தையும் நேரத்தையும் விரயமாக்கி கொண்டிருக்காதே. எந்த ஒரு இழப்பும் உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடாது. இருக்கும் காலம் வரை நீ சேர்க்கின்ற விஷயங்களும் நீ செய்கின்ற விஷயங்களும் வருகின்ற தலைமுறையினருக்கு மிக பெரிய அளவில் கை கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. பிறக்கும் பொழுது நாம் பட்ட கஷ்டம் நம் வருங்கால சந்ததிகள் படக்கூடாது என்பதனை புரிந்து கொண்டால் வாழ்க்கையின் அருமையும் உழைப்பின் அருமையையும் அவர்களுக்கு புரிய வைத்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தானே நம் வீட்டில் வயது முதிர்ந்தவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் நம் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை தானே எதிர்பார்க்கிறார்கள். அப்படியானால் அதற்கெல்லாமும் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும். அவர்களுக்கு வழி கொடுக்க வேண்டும். அவர்களின் மனதில் எந்த விதத்திலும் தேவையற்ற எண்ணங்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் சென்று சேர்கின்ற இடத்தில் மன நிம்மதியோடு இருக்க நீ கை கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என்னவாகும் என்பதனை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உடன் வரும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருக்கும் கருப்பன் இதைத்தான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு இழப்பு வாழ்க்கையை முடக்கி போடுவதற்கானது அல்ல. அதை நம்மால் உடனடியாக மறக்க முடியாது. ஆனால் கடந்து செல்ல வேண்டும் என்பதனால் தான் கருப்பன் இதை உன்னிடம் இத்தனை நேரம் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இத்தனை நாளும் நீ பட்ட சோதனைகளும் துன்பங்களும் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு ஒரு நல்ல திருப்பத்தை உருவாக்கி கொடுக்க நினைக்கிறது என்றால் அதனை எல்லாமும் எப்பொழுதுமே நீ சரியாக உணர்ந்திடத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. கடந்து போன விஷயங்கள் எல்லாமும் இனி உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும். எல்லாவற்றிலும் உனக்கான புரிதலை என்னவென்று அது கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் எண்ணியது போல எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நிலைத்திருக்கச் செய்ய வேண்டிய நேரம் இது. நீ ஆசைப்படுவது போல அத்தனையும் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் இது. எதற்காகவும் இனி வருந்தி கொண்டிருக்காமல் நீ நினைத்ததை எல்லாம் அடைந்துவிட முயற்சி செய். கருப்பன் சொல்வது போல இப்படி ஒரு இழப்பு உனக்கு ஏற்படுவது உறுதி. அப்படி இல்லை என்றால் அதனால் மகிழ்ச்சி அடைவது உன் அப்பன் நானாகத்தான் இருப்பேன். பல பிள்ளைகளுக்கு இப்பொழுது இந்த சூழ்நிலை பொருத்தமாக இருக்கின்றது. இப்படி ஒரு விஷயம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. அதனால் ஒட்டு மொத்தமாக சொல்லிவிடுகின்றேன். அப்படி இல்லை என்றால் இதற்கு முன்பாகவே நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். வயதானவர் நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்க வாய்ப்புகள் அதிகம். இதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும். உன்னோடு இருக்கும் இந்த கருப்பனுக்கு இதை உனக்கு சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்ததற்கு முழுக்க முழுக்க காரணமும் நீ என்னை நம்புகிறாயோ இல்லையோ, கருப்பன் சொல்வது எல்லாம் உண்மைதான் என்பதனை புரிந்து கொள்கிறாயோ இல்லையோ, நான் நடப்பதையோ நடந்து முடிந்ததையோ சரியாக சொல்லிவிட்டால் என்னை நம்புவாயல்லவா? உன்னை தேடி வந்து பணம் பறிக்கின்ற ஒரு கூட்டம் உண்டு. தெய்வத்தின் பெயரை சொல்லி உனக்கு அது நடக்கிறது இது நடக்கிறது என்று சொன்னவுடன் அதை நீ முழுமையாக நம்புகிறாய். ஆனால் உண்மையில் தெய்வம் உன் முன்னால் வந்து உன்னிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் உனக்கு அன்பை மட்டும் கொடுக்க வருகிறது என்றால் அவர்கள் சொல்கின்ற விஷயங்களை நீ நம்ப மறுத்து விடுகின்றாய். அதனால் தான் அப்பன் இப்படியெல்லாம் உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு எடுத்து சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை முதலில் நீ கவனமாக புரிந்து கொள். கருப்பன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு வெற்றியையும்
மன நிறைவையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். தெய்வத்தின் அன்பு எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில் வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நம்பு. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.